சரியான நேரத்தில் சரியான கதை. இந்த உலகத்தில் பாதி பேத்துக்கு நன்றி கடன் அப்படிங்கிறதே இல்லை. நோ ஒன் இஸ் கிரேட்ஃபுல் ஃபார் வாட் தே ஹாவ். என்கிட்ட இது இல்லை, அவன்கிட்ட அது இருக்குது, அவன்கிட்ட அது இருக்குது, என்கிட்ட அது இல்லை. இதுவே நினப்பாக இருந்துச்சு அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற விஷயத்தை அனுபவிக்கிறதுக்காகையோ அதை நினச்சி சந்தோஷப்படுறதுக்காகையோ நம்ம மூளையிலையோ மனசுலையோ இடம் இருக்காது. அதுக்கான கதை தான் இது. ஒருத்தன் நடந்து போய்கிட்டு இருக்கான். சைக்கிளில் போகிறவனை பார்த்துட்டு, என்கிட்ட சைக்கிள் இருந்தால் நான் ஈஸியாக போயிடுவேனே. அந்த டூ வீலரில் போய்கிட்டு இருக்கிறவனை பார்த்துட்டு சைக்கிளில் போகிறவனுக்கு மறுபடியும் ஒரு யோசனை, என்கிட்ட டூ வீலர் இருந்தால் நான் இப்படி கஷ்டப்பட்டு மிதிக்க தேவையில்லையே அப்படின்ட்டு. காரில் போயிட்டு இருக்கிறவனை பார்த்துட்டு டூ வீலரில் போய்கிட்டு இருக்கிறவனுக்கு இது இருந்தால் நான் ஏசியில் நல்லா குழுகுலுன்னு போகலாமே அப்படின்ட்டு. அந்த காரில் இருக்கிறவன் யோசிக்கிறான், இந்த டூ வீலருக்கார மாதிரியோ இந்த சைக்கிளில் வச்சுருக்கிறவ மாதிரியோ என்கிட்ட ஏதாவது ஒரு டூ வீலர் இருந்திருந்தா நான் டக்குன்னு அப்படியே பூந்து போயிருப்பேன், இந்த டிராஃபிக்கில் நிற்க தேவையில்லை அப்படின்னு அவன் பிரச்சனை. என்றைக்குனாலும் இக்கரைக்கு அக்கறை பச்சை. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிறத நினச்சி சந்தோஷப்படுங்க, அதுக்கு கிரேட்ஃபுல்லாக இருங்க. சரியான நேரத்தில் சரியான கதை. நாளைக்கு பார்க்கலாம்.